ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டான கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கொண்டக்கடலையை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச பிறகு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவைக்கேற்ப உப்பு, அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 8 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை லைட்டாக மசித்தாலே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இவங்களை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆறின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இவங்க கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, தேவைக்கேற்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை வாயுங்கிறதுனால இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். பட் அதோட கன்சிஸ்டன்சி மாறி நமக்கு ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் கையால் மசித்து பிசைஞ்சோம்னா நமக்கு கரெக்டான அந்த ஒரு பதத்தில் கிடைக்கும். நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 2 பிஞ்சு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ண பெப்பர் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு. ஆல்ரெடி நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 லெமனோட ஜூஸையும் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை பச்சை மிளகாய் கூட நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஒன்லி மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கரெக்டான ஒரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 கையிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து எடுத்து கொஞ்சம் போர்ஷனை நம்ம கட்லெட்டாக ரெடி பண்ணலாங்க. கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு நல்லா சர்க்கிளாக இதை தட்டி எடுத்துக்கலாம். அந்த கட்லெட் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு பர்மனில் இதை ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கரெக்டாக ஒரு கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி கொஞ்சம் போர்ஷனாக எடுத்துகிட்டு ஒரு 4-5 நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு தவாவில் போடுற அளவுக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பேட்சாக போடும்போது நமக்கு இடமும் கிடைக்குங்க. இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை சேர்த்துக்கலாங்க. கட்லெட் நம்ம ஃப்ரை பண்ணுறது லோ ஆயில் ஃப்ரைங்கிறதுனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதனால் இதை திருப்பி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ தான் நமக்கு உடையாமல் கரெக்டான அந்த ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலராக வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. கடலைனா ஊறி ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நமக்கு நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான நம்மளோட கொண்டக்கடலை கட்லெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையே பிடிக்காத குழந்தைங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதில் புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.